வணக்கம் நேயர்களே. 3 நாட்களுக்கு பிறகு நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நமது சந்தைகள் பார்த்தோம்னாக்க ஒரு சப்டியூடா போயிட்டு இருந்தது. கடைசியில் ஒரு விறுவிறுப்பான ஆட்டம் என்றே சொல்லலாம். 95 புள்ளிகள் அதிகரித்து 23,560 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல ஆசிய பங்கு சந்தைகளும் சரி, ஐரோப்பிய பங்கு சந்தைகளும் சரி, அதுலேயும் இன்னைக்கு ஒரு ஏற்றம் காணப்பட்டது என்று சொல்லலாம். இன்றைய தினம் அட்வான்சஸ் 1331, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 984. மேலும் மிட் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் 0.48%. ஸோ எகெயின் மிட் கேப் வாஸ் ஆன் தி ரெக்கார்ட் ஹை. தென் ஸ்மால் கேப்பும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.08% ஏறி இருக்கு. எகெயின் இட் இஸ் ஆல் டைம் ஹைன்னு சொல்லலாம். மறுபுறம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா ஸ்லைட்லி கெயின்டு 1.68%. பட் இருந்தாலும் இட் இஸ் அட் த லெவல் ஆஃப் 13. ஸோ அதனால டிக்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை அந்த நம்பர்ஸ் குறிக்கிறது என்று சொல்லலாம். ஸோ இவை வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய பிராடர் மார்க்கெட் பார்க்கும் பொழுது இண்டிகேட்டிங் எ பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த கம்மிங் டேஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மேலும் தங்கம் பார்த்தோன்னா இன்னைக்கு 204 ரூபாய் குறைந்து 71,246, வெள்ளி 527 ரூபாய் குறைந்து 88,253, குரூட் ஆயில் 30 ரூபாய் அதிகரித்து 6,700 விடயமாக கொண்டிருக்கிறது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க லைக் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், டைட்டன், HDFC லைஃப், பவர் கிரிட், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, பாரத் பெட்ரோலியம், LTI மைன்ட்ரி, ஏஷியர் மோட்டார், விப்ரோ, SBI லைஃப் இவையெல்லாம் ஏறிய மார்க்கெட்டை ஏற்றத்திற்கு முக்கியமான பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் இன்னைக்கு இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க மாருதி, டாக்டர் ரெட்டிஸ் லேப் அண்ட் டாடா ஸ்டீல் இது மூணுத்துலேயும் இன்னைக்கு ஹெவி ப்ராஃபிட் புக்கிங். அதனால அந்த பங்குகள்லாம் விழுந்தது என்று சொல்லலாம். மேலும் இந்த தினம் வெளிவந்துள்ள அட்வான்ஸ் டேக்ஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன் 1.48 lakh crore அந்த அளவுக்கு வசூலாக இருக்கிறது. இது என்ன சொல்லுதுன்னா ஒரு எக்கானமியை ஒரு சியர்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பது தான் இந்த அட்வான்ஸ் டேக்ஸ். ஸோ அதனால தான் மார்க்கெட் ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்ல இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் பெட்ரோலியமில் வின்ஃபால் டேக்ஸை குறைச்சிருக்காங்க. நிறைய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த மார்க்கெட் அகேன்ஸ்ட் அந்த நம்மளுக்கு எக்கானமியை, அதாவது மேக்ரோ லெவலில் ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் வரதுனால ப்ளஸ் மைக்ரோ லெவல்லையும் கம்பெனிஸுடைய பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கிறதுனால பெரிய அளவில் சந்தைகளில் ஒரு பதற்றம் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு அதற்கு தகுந்தாற்போல் நீங்களும் பிளான் பண்ணி மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். அதுமாரி அந்த உமன் இன்வெஸ்டர்ஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன், அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது பார்த்தீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்களுடைய ஏவிஎம் பார்த்தீங்கன்னா 23% 2024 ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுமாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டு ஃபோலியோலையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபோலியோஸ் டபுள் ஆயிருக்கு. 500 ஃபோலியோ இருந்தது 1000 ஃபோலியோ ஆயிருக்கு ஒரு மாதத்தில். அப்படின்னா எந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே பணம் உள்ள வருது பாருங்கள். அதுமாதிரி செபி என்ன சொல்லியிருக்காங்கனாக்க KYC நாம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ குட் டு த மார்க்கெட் என்று சொல்லலாம். இதுமாதிரி செமிகண்டக்டர்ஸ், சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு நீங்கள் வீடு கட்டி கொடுக்கணும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரியாலிட்டி இண்டஸ்ட்ரியில் அஸ்ஸாம், குஜராத் அண்ட் தமிழ்நாடு டு ஃபோக்கஸ் மோர் இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் ஆக்டிவிட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் வோடோஃபோன் ஐடியா 23,000 கோடிக்கு ஒரு டேர்ம் லோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்ததுன்னா ஐடியாவினுடைய த டோட்டல் வியூ ஆஃப் த கம்பெனி ஒரு பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் சீராகும் என்று எதிர்பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சீஃப் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபாரெஸ்ட் ரிசர்வ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. டைவர்சிஃபிகேஷனுக்காக பார்த்தோம்னா நாங்கள் கோல்டையும் வாங்கிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் கோல்டு இறங்கினா வாங்குவதற்கு உச்சிதம் என்று சொல்லலாம். மேலும் நண்பர்களே, இன்றைய தினம் நிஃப்டியினுடைய போக்கை பார்க்கும் பொழுது ஒரு ஹை வாலட்டைல் மூவ் இருந்தது காலையிலேருந்து. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேட் ஆச்சு கிட்டத்தட்ட 10லிருந்து 2:30 மணி வரலையும். தென் வி கேன் see a குட் மூவ் என்று சொல்லலாம். இன்றைய தினம் டே லோ 23,499.70, டே ஹை
23,579.05 கிட்டத்தட்ட டே ஹை கிட்ட தான் சந்தைகள் வந்து முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் ஃபியூச்சருடைய வால்யூம் பார்த்தோம்னா இன்னைக்கு பிலோ ஆவரேஜ். அதுபோல் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருடைய வால்யூமும் பிலோ ஆவரேஜாக இருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா அம்பர் என்டர்பிரைசஸ், தென் கல்பத்தரு பவர், அல்கம் லேப் இதெல்லாம் வந்து பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இட் இஸ் ரைடிங் வித் த குட் ஈவெண்ட்ஸ் பிளஸ் ஃபண்டமெண்டலி குட் இன்புட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து புது ஹையை தொட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இது இவ்வளோதான் போகும் அவ்வளோதான் போகும்னு சொல்ல முடியாது. பட் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டை மேலே ஏற்றிக்கிட்டே போகலாம். இப்பொழுதைக்கு நிஃப்டி சப்போர்ட் எகைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறது 23,206.65. ஸோ நாளைய தினமும் மார்க்கெட்டில் வந்து வீக்லி பேங்க் நிஃப்டி க்ளோசிங் இருக்குது. நாளைய மறுதினம் நிஃப்டி வீக்லி க்ளோசிங் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வாலட்டிலிட்டி தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கக்கூடும். ப்ளஸ் பெட்டர் இன்புட் வர்றதுனால மார்க்கெட் ஃபர்தராக வந்து ஒரு கன்சல்ட் ஆகிட்டு மேலே போகதான் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சந்தைகளில் வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருப்பதனால ரொம்ப பெரிய வீழ்ச்சியை நீங்கள் உடனே வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த பேரிஷாக நிறைய பேர் இருக்கீங்க. முதல்ல அதை வந்து சரியான நீங்களே வந்து ஒரு தீர்வாய்ந்து செய்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய ட்ரேடிங்கை செய்யுங்க. மார்க்கெட்டில் வந்து எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.